ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே. அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவறவிட மாட்டீங்க. மேலும் நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள். நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். மேலும் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடும் நண்பர்களாக இருக்கிறீங்களோ உங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழ்வை சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள சித்தர்கள் வாக்கின்படி வாழும்படி அனைவரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 9ஆம் தேதி நவம்பர் மாதம் 2022 வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 23ஆம் நாள். இன்றைய தினம் கார்த்திகை விரத தினங்க. கார்த்திகை விரத தினம் இருக்கும் பழக்கமுடையவர்கள் அல்லது விரதம் இருக்க விரும்புபவர்கள் இன்றைய தினம் இருக்கலாம். முருகன் வழிபாடு இன்றைய தினம் மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒன்றாகுங்க. வீட்டிலோ அல்லது அலுவலகத்திலோ நீங்கள் திருப்புகழ் புத்தகத்தை படிக்கலாம் அல்லது அது சம்பந்தமான பாடல்களை இசைகளை நீங்கள் ஓடவிட்டு அதை கேட்பது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க. முருகன் வழிபாட்டில் மிக சுலபமாக மாற்ற அது கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 7ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் சந்திர பகவான் உலா வருகிறாருங்க. ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு சந்திர பகவான் காலை 8:54 வந்து சேர்கிறார். இதன் மூலமாக காலை 9 மணிக்கு மேல் கிட்டத்தட்ட 9 மணிக்கு மேல் நமக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் எப்போ முடிவடையுது அப்படின்றத இந்த வீடியோ இடையில சொல்றேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே. சந்திராஷ்டமம் காலை 9 மணிக்கு ஆரம்பிக்கிறதுனால முக்கியமான முடிவு எடுக்கிறது மற்றும் முக்கியமான செயல்பாடுகளை காலையிலேயே 9 மணிக்குள்ளாரியே 8:54 எடுத்து விடுவது நல்லது நண்பர்களே. அதன் பிறகு சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் கண்டிப்பாக பொறுமையுடன் நிதானத்துடன் செயல்பட்டால், கண்டிப்பாக கோபத்தை கட்டுப்படுத்தி நாவடக்கத்துடன் நீங்கள் நடந்து கொண்டால் மிகச்சிறப்பான நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக காத்திருக்கு. இன்றைய தினம் நீங்கள் உங்களது தோற்றத்தில் செய்யக்கூடிய சில மாறுதல்கள் கண்டிப்பாக உங்கள் மீதான நம்பிக்கை அதிகப்படுத்தக்கூடியதாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. புதுமையான சிந்தனை யார் யார்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட நீங்க கூட இருக்கிறது நல்லது நண்பர்களே. அவர்கள் அறிவுரைப்படி நீங்கள் உங்களது பணத்தை இன்வெஸ்ட் பண்றது நல்லது. முடிந்தவரை முதலீடுகளை நீங்கள் தள்ளி போடுவதுதான் நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது வெற்றிக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களது அனுபவப்படி உங்களது அனுபவங்களை நீங்கள் கண்டிப்பாக நினைவு கூர்ந்து அதன்படி உங்களது காரியங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். மேலும் தகுந்த எக்ஸ்பர்ட்டோடைய ஆலோசனைகளை பெற்று உங்களது காரியங்களை நீங்கள் செயல்படுத்துவது ரொம்ப அவசியம் நண்பர்களே. இந்த தினம் இந்த இரண்டும் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். இந்த தினம் உங்களது மனம் கவர்ந்த உங்களது அன்புக்குரிய காதலருடன் எங்கேயாவது சிறுதூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் சில முக்கியமான வேலைகள் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த திட்டம் கொஞ்சம் வெற்றிகரமாக இல்லாமல் போகலாம். அதனால் கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் குழப்பங்கள் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். தெளிவாக இன்னொரு நாள் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க நண்பர்களே. நீங்கள் அப்செட் ஆக தேவையில்லை. இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலைகளும் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் குழப்பங்களை மட்டும் தவிர்த்து விடுவது நல்லது. இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளில் உங்கள் பழைய வேலைகள் காரணமாக இன்றைய தினம் சில பாராட்டுகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கு. மனமகிழ்ச்சியான ஒரு நாளாகவே உங்களது அலுவலக பணிகள் இன்றைய தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனம் அவசியம். உங்களை ஏமாற்றுவதற்கு சில பேர் காத்திருப்பாங்க. அதனால நீங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கூடுதல் ஜாக்கிரதையாக இருக்கிறது அவசியம். இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். மேலும் நண்பர்கள் யாருக்காகவும் நீங்கள் இன்றைய தினம் உறவினர்கள் என யாருக்காகவும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுறது அல்லது சில கமிட்மெண்ட் நான் இப்போ பண்ணித்தரேன் இந்த காரியத்தை உனக்கு நான் செஞ்சு தரேன், அந்த மாதிரி கமிட்மெண்ட் எதுவுமே கொடுக்காம இருக்கிறது நல்லது நண்பர்களே. முக்கியமாக பணம் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மேலும் உங்களது பேச்சில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. நாவடக்கம் இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக சிறப்பான நல்ல நன்மையை தருங்க. சிறிய கடுஞ்சல்கள் கூட உங்களுக்கு பெரிய தீங்கை ஏற்படுத்தி கொடுக்க வகையில் அமைந்துவிடும் என்பதால் நீங்கள் நாவடக்கத்துடன் நடந்து கொள்வது நல்லது நண்பர்களே. சிறு நேர கோபம் தான் இருக்கும், அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்திவிடும் என்பதால் கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள். தியானம் மற்றும் யோகா செய்யலாம். இன்றைய தினம் மிக மிக சிறப்பான வகையில் உங்களது நாவடக்கம் நன்மை தரக்கூடியதாக அமையுங்க. செலவுகளை நீங்கள் கிளாஸிஃபை பண்ணுங்க, அதாவது வகைப்படுத்துங்க. செலவுகள் எது அவசியம் எது அவசியம் இல்லைன்றதை நீங்கள் கண்டறிய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வகைப்படுத்தி முக்கியமான செலவுகளை மட்டும் செய்து விடுவது நல்லது நண்பர்களே. அல்லது காலை 9 மணிக்குள்ளார உங்களது முக்கியமான செலவுகளை நீங்கள் செய்து விடுங்கள் நண்பர்களே.
அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனைகளை பெற்று உங்களது காரியங்களை நீங்கள் செயல்படுத்துவது சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்கு கண்டிப்பாக உதவிகரமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது பொன்னான நேரத்தை நீங்கள் தேவையில்லாத சில பேருக்கு கால் பண்ணி பேசுறது அல்லது சந்தித்து பேசுறது மூலமாக நீங்கள் வீணடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால காலம் பொன் போன்றது என்பதால் நீங்கள் உங்களது பொன்னான நேரத்தை உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான சில விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் நண்பர்களுடன் கலந்து பேசி சிரித்து மகிழக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. ஆனால் அப்படி பேசும்பொழுது கூட நீங்கள் எந்த விதமான தவறான கேலி கிண்டல்களையும் ஒரு அளவுக்கு மீறி நீங்கள் செய்துவிட வேண்டாம் நண்பர்களே. அதனால் நட்பு பகையாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நமது தொலைபேசி ரசபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணது புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது தொலைபேசி ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விட்டுருங்க நண்பர்களே. இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலம் பெற முடியும். நமது ராசி பலன்கள் தினசரி நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அமையும். எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக சப்போர்ட் இருக்கு நண்பர்களே. ஏற்கனவே எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு நீங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்போ சந்திராஷ்டமம் முடிவடைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மாலை 6:50 வரை நமக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. வெள்ளிக்கிழமை மாலை கிட்டத்தட்ட 7 மணிக்கு பிறகு நமக்கு சந்திராஷ்டமம் முழுமையாக நீங்கி விடுகிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தடைகள் பல விஷயங்களில் வந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. அது தானாக நீங்கிவிடும். அது உங்களது வேலைவாய்ப்பு சம்மந்தமாக இருக்கலாம், கல்வி சம்மந்தமாக இருக்கலாம், பண வரவுகள் சம்மந்தமாக இருக்கலாம். எந்த ஒரு தடை இருந்தாலும் சரி நீங்கள் கவலைப்படாமல் இன்று தினம் மீண்டும் முயற்சி செய்யுங்கள். காலதாமதம் தடைகள் இதெல்லாம் நினச்சிட்டு நீங்கள் நேரத்தை கடத்த வேண்டாம் நண்பர்களே. நீங்கள் எந்த விதமான ஒரு மன பயம் ஏற்படுத்தி கொள்ள தேவையில்லை. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையுங்க. மேலும் நம்பர் 5 5ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் நமது துலாம் ராசி நண்பர்களில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைக்கி உங்களுக்கு எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு சேமிப்பு பணம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நிலைமை விரைவில் சரியாகிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. சில விலை உயர்ந்த அத்தியாவசியமான பொருட்களை வாங்கும் பொழுது ரொம்ப கவனமாக நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம். அந்த பொருள் எந்த பொருள் நீங்கள் வாங்குறீங்களோ அந்த பொருள் குறித்த நல்ல ஒரு விழிப்புணர்வும் தரத்தை பரிசோதித்து நீங்கள் வாங்கிக் கொள்வது ரொம்ப அவசியங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைங்க. உங்களது படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் டல்லான சூழ்நிலைகள் இருந்தாலும் அது சரியாகிவிடும். எனவே மாணவர்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. மாணவர்களுக்கு மறதி ஏற்படக்கூடிய சில சூழ்நிலைகள் இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் ஒரு ஷெட்யூல் போட்டு எழுதி வச்சு நீங்கள் காரியங்களை ஒர்க் பண்ணுவது படிப்பது போன்றவற்றை நீங்கள் செய்வது நல்ல பலன்களை தருங்க. இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு இணக்கமான நல்ல சூழ்நிலைகள் ஏற்படுங்க. இதுவரைக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் யாருடையாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதை எல்லாம் இன்றைய தினம் தீரக்கூடிய அல்லது குறையக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு நல்ல பழக்கப்பட்ட வேலைகளில் ஏதாவது தோல்விகளோ அல்லது காலதாமதங்களோ ஏற்பட்டால் நீங்கள் கலக்கமடைய தேவையில்லை. மீண்டும் முயற்சி செய்யுங்கள். முயற்சிகள் இன்று தினம் உங்களுக்கு திருவினையாக்குங்க. நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அனைவருமே லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களது பொன்னான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக முடியாது. ஸோ பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக லைக் பட்டன் அழுத்தி விட்டு போங்க நண்பர்களே. மேலும் நாளை தின ராசி பலன்கள் வியாழக்கிழமை நமக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது தொலைபேசி ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்க. எல்லாருமே ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.